அனைவருக்கும் வணக்கம். கடந்த 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை துன்னாலை வள்ளிபுர ஆழ்வார் கோயிலின் கடல் தீர்த்தம், அதாவது தீர்த்த திருவிழா இடம்பெற்றது. இந்த தீர்த்த திருவிழாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அந்த தீர்த்த திருவிழாவில் ஒரு இளைஞர் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அதுவும் கடலில் நீராடச் சென்ற போது சமுத்திரத்தில், அது பெருஞ்சமுத்திரத்தினுடனான ஒரு தொடர்புடைய வடமராட்சி கடலில் நீராடச் சென்ற போது அவர் காணாமல் போயிருக்கிறார். இன்றுடன் ஏறக்குறைய 4 நாட்கள் ஆகியிருக்கின்றன. இதுவரை அவருடைய சடலம் கிடைக்கப்படவில்லை. கடற்படையினர் மற்றும் பொதுமக்கள், மீனவர்கள் என்று பல்தரப்பட்டவர்கள் கடலில் இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரை அவருடைய உடல் கிடைக்கப்படவில்லை. உண்மையிலே ஒரு கவலையான சம்பவம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்கள். அப்பொழுதுதான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம். கடந்த 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர்கள் பெருமளவில் கடலில் நீச்சல் ஆடி இருக்கிறார்கள், படகில் ஏறி சவாரி செய்திருக்கிறார்கள். படகு சுழன்றெல்லாம் அடித்திருக்கின்றது. அந்த படகு வேகமாக எல்லாம் கடலில் ஓடி இருக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடலில் பழக்கமுள்ளவர்கள், நீச்சல் ஆடி பழக்கமுள்ளவர்கள் மட்டும்தான் அந்த கடலில் குதித்து தப்பி வரலாம். புதியவர்கள் அந்த கடலில் குதித்து தப்பி வருவது என்பது சரியான கடினமான காரியம். அது ஒரு 50% தான் அந்த இதில் தப்பி வரக்கூடிய சான்ஸுகள் இருக்கிறது. கடலில் நீச்சல் ஆடி அதில் அனுபவப்பட்டவர்கள் தான் அந்த சமுத்திரத்துக்குள்ளே போட்டில் இருந்து பாய்ந்து நீந்தி கரை சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இளைஞர்கள் அந்த அப்படியான வேலையில் ஈடுபடுகின்றனர். அது மிகவும் ஆபத்தானது. உண்மையில் தாய் தந்தையர் இவற்றை கவனிக்க வேண்டும். தங்களுடைய பிள்ளை அனுபவம், ஆற்றல் இல்லை என்று கருதுகின்ற பட்சத்திலே அந்த பிள்ளையை அப்படியான தொழிலுக்கு அனுமதிக்கக்கூடாது. இளைஞர்கள் தங்களுடைய அந்த இளமை சுபாவம் காரணமாக 4 பேர் நீச்சல் அடிக்கின்ற போது இவர்களும் நீந்துகின்ற சந்தர்ப்பங்களில் பலர் காணாமல் போகிறார்கள். சிலர் நீர் சுழியில் அகப்படுகிறார்கள். சிலர் நீந்த தெரியாமல் தண்ணிக்குள்ளே தாண்டு தங்களுடைய உயிரை விடுகின்றார்கள். அவ்வாறான சூழலில் அந்த வடமராட்சி கடற்கரையில் நீரோட்டம் கூடிய ஒரு கடற்கரை. அவ்வாறான சூழலில் அவருடைய உடல் நீருக்கு அடி வழியாக இழுத்து பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இவ்வாறாகத்தான் இது நடந்திருக்கலாம் என்று பலர் சந்தேகப்படுகின்றனர். கடற்படையினரின் டோரா படகுகள் இவரை தேடிக்கொண்டிருக்கின்றன. இதுவரை இவருடைய சடலங்கள் கிடைக்கப்படவில்லை. துன்னாலை வள்ளிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்தத்தில் கடலில் காணாமல் போனதாக கூறப்படும் இளைஞனை தேடும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் அவர் தொடர்பான தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. வள்ளிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்தம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. இதில் கடலில் நீராடிய அம்பனை சேர்ந்த கந்தசாமி வினோகரன் வயது 54 என்ற குடும்பத் தலைவர் உயிரிழந்திருந்தார். அன்றைய தினமே அவர் அந்த கடலில் நீச்சல் ஆடுகின்ற போது உயிரிழந்திருக்கின்றார். அம்பன் பகுதியில் உள்ள அவர்கள் கடலோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கே இந்த நிலை வந்திருக்கிறது. அவர்கள் நீச்சலில் கரை கண்டவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். அவ்வாறான சூழலில் அவரே இறந்திருக்கின்றார். அன்றைய தினம் தம்பு வீதி நுணாவில் சாவகச்சேரியைச் சேர்ந்த தயாசீலன் வைஷ்ணவன் என்கின்ற ஒரு இளைஞன், அவருடைய வயது 28 என்பவர் தாயாருடன் ஆலயத்துக்கு சென்ற நிலையில் அவர் திரும்பி வரவில்லை என அவரின் தாயாரால் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தாயாரிடம் தன்னுடைய ஆடைகளை கலட்டி கொடுத்து நான் நீச்சல் அடித்துப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் சென்ற நிலையில், அவர் தீர்த்தம் ஆடி முடிந்த நிலையில் கூட அவர் கரை சேராத நிலையில் அவரின் தாயாரால் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்படையினர் டோரா படகை பயன்படுத்தி தேடுதல் நடத்தி வருகின்ற போதும் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. உண்மையிலே அவர் கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய பிரார்த்தனையாகும்.